ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு வர வைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா ஹெட்டேக். உங்களுக்கு ஹெட்டேக் வந்தாலும் பரவாயில்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்பான ஹெட்டேக் வரும். ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒவ்வொரு பார்ட்டில் பெயின் கொடுக்கும். எந்த டைப்பான ஹெட்டேக் எந்த பார்ட்டில் பெயின் கொடுக்கும், அது எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் பார்த்தீங்கன்னா மைக்ரைன் டைப் ஆஃப் ஹெட்டேக். மைக்ரைன் டைப் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே ஹெட்டேக் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு லைட் கொஞ்சோண்டு லைட்டு சவுண்டு இந்த மாதிரி சென்சேஷன் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்பீங்க. உங்களுக்கு லைட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதனால் உங்களுக்கு நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக்னால இந்த மைக்ரைன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனட்டிக்னால வந்தாலும் ஒரு சில ட்ரிகர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மைக்ரைன் ஹெட்டேக் வந்து வரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் வந்து ஒரு ட்ரிகராக வந்து ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் ரிசர்ச் போயிட்டுருக்கு. மைக்ரைன் ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஹெட்டேக். டென்ஷன் ஹெட்டேக் உங்களுக்கு 4 ஹெட்டில் இந்த ரீஜனில் ஃபுல்லாக பெயின் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீங்கள் ரிலாக்ஸாக தூங்கினா போதும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் ஹெட்டேக் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அடுத்ததாக பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பெயின் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ்க்கு தான் அதிகமாக வரும். ஃபீமேல்ஸுக்கு மென்சுரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கொஞ்சம் மேலே கீழே போகும் இல்லையா. அப்போதைக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ரீஜனில் பெயின் வரும். இதை பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இந்த ரீஜன் ஃபுல்லாக பெயின் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 பெயின் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸர்சன் ஹெட்டேக். நீங்கள் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அல்லது எக்ஸசைஸ் ஏதாவது ஓவராக பண்ணுறீங்க அல்லது ஏதாவது ஒர்க் ரொம்ப நேரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த ரீஜன் ஃபுல்லாக பெயின் வரும். அதே போல் கெஃபைன் அதிகமாக குடிக்கிறீங்க, டீ அதிகமாக குடிக்கிறீங்க, அதனால கூட உங்களுக்கு இந்த ரீஜனில் பெயின் வரும். அதுவே உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனாலையும் இந்த ரீஜனில் பெயின் வரும். இதில் எதில் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் ஹெட்டேக்கில் தான் உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இந்த ரீஜனில் ரொம்ப ஹெவி பெயின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி கூட வர வாய்ப்பு இருக்குது. இந்த ரீஜனில் உங்களுக்கு பெயின் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஹெட்டேக் இருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு எக்ஸர்சன் ஹெட்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அதுவே கொஞ்சமாக சரியாயிடும். அடுத்ததாக எனக்கு இந்த ரீஜன் ஃபுல்லாக பெயினாக இருக்குது. கண்ணுக்கு பின்னாடி ஐப்ரோ, இந்த ரீஜன், ஐலிட், இந்த ஏரியா ஃபுல்லாக பெயினாக இருக்குது அப்படின்னா அதை கிளஸ்டர் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி மென்னுக்கு தான் வரும். ஓகேவா. கிளஸ்டர் ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா இது வந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிளஸ்டர் ஹெட்டேக் வரும், கொஞ்சமாக ஸ்லோவாக போயிடும், மறுபடியும் வரும், கொஞ்சமாக போகும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கே 3 டைம் கூட வரலாம் இந்த கிளஸ்டர் ஹெட்டேக். அடுத்ததான் அலர்ஜி ஹெட்டேக். அலர்ஜி ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா சைனஸ் ஹெட்டேக் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மாதிரி இந்த பட்டனில் உங்களுக்கு பெயின் இருக்கும். இந்த ஹெட்டேக் பேர் அலர்ஜி அல்லது சைனஸ் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஹெட்டேக். ரீபவுண்ட் அப்படின்னாலே பவுன்ஸ் ஆகி வருது அப்படின்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்ட டேப்லெட்னால வரக்கூடிய ஹெட்டேக் தான் ரீபவுண்ட் ஹெட்டேக். நீங்கள் ஏதாவது தேவையில்லாத மெடிக்கேஷன் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட சைடு எஃபெக்டாக, அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதோட சைடு எஃபெக்டாக வரக்கூடிய பெயின் தான் உங்களுக்கு ரீபவுண்ட் ஹெட்டேக். ரீபவுண்ட் ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்ன டென்ஷன் ஹெட்டேக் சொன்னால அதுக்கு மேலே இந்த ஏரியாவில் பெயின் இருக்கும். அதே போல் கழுத்தில் இந்த ஏரியாவில் பெயின் இருக்கும். இந்த மாதிரி பெயின் வச்சு அப்படின்னா அது ரீபவுண்ட் ஹெட்டேக். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்டர் கிளாப் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் மண்டை ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே விட்டு வலிக்கும். ஓகேவா. இதை நம்ம தண்டர் கிளாப் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டன் குழம்பு. நான் வந்து நல்லா எலும்பு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் வந்து அதிகமாக ஒர்க் ஆகும். இந்த ஜாயிண்ட் மூலமாக உங்களுக்கு ஹெட்டேக் வருது அப்படின்னா அது டிஎம்ஜி ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பெயின் வரும், இந்த ஏரியாவில் பெயின் வரும். இந்த ஏரியாவில் பெயின் வந்துச்சு அப்படின்னா நார்மல் தான், நீங்கள் அதிகமாக கடிச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு ஹெட்டேக் வந்துருச்சோ, வந்தாலும் பரவாயில்ல, என்ன டைப்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து டைப் டென்ஷன் ஹெட்டேக். ஓகே, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நான் வரட்டா. டாட்டா.